ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மகாநதி என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். விஜய் மேலே இப்போ எஃப்ஐஆர் போடுறதுக்காக போலீஸ் ஸ்டேஷனில் எல்லா வேலையும் நடக்குது. அந்த நேரத்தில் காவேரி ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வராங்க. வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த பக்கத்து மென்டல் குரூப் பசுபதி இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்ல போகிற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கிண்டலாக தான் பார்க்குறாங்க. இப்போ காவேரி வந்ததுக்கப்புறம் இப்போ விஜய் மேலே இந்த மாதிரி கொலைப்பலி சுமத்தி இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டு வெண்ணிலா சொன்ன வாக்குமூலம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு சொல்லும்போது இப்போ பசுபதி அந்த பக்கத்து திரும்பி பார்க்குறாங்க. இப்போ காவேரி சொல்கிறாங்க, வெண்ணிலா வந்து சொல்லுவாங்க நீ நினச்சியா? ஆமாம் வருவாங்கன்னு தான் நானும் நினச்சேன். இருந்தாலும் அவங்க பேசின வீடியோ இருக்குன்னு சொல்லிட்டு இப்போ மொபைலில் கொடுக்குறாங்க. அதை வந்து இன்ஸ்பெக்டர் வாங்கி பார்க்குறாரு. பார்த்ததுக்கப்புறம் பார்த்தோம்னா வழக்கம் போல் இதெல்லாம் வந்து போய் மிரட்டி வாங்கிட்டாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அன்பரசு எல்லாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னாக்கா விஜய் இடையில கோவப்படுறாரு, எல்லாம் சமாதானப்படுத்துகிறாங்க. இப்படிலாம் நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் இவங்க மேலே கொலைப்பலி சுமத்துறாங்க. அப்படிங்கும்போது நிறுத்துங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்குது. இந்தாண்ட திரும்பி பார்த்தா ராதா வந்துடுறாங்க. இப்போ ராதா வந்ததுக்கப்புறம் நேரடியாகவே வந்து எல்லா உண்மையும் சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இப்போ அன்பரசால் ஒன்றுமே பேச முடியல. இப்போ எல்லா உண்மையும் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருது. இப்போ போலீஸ் ஏற்கனவே இன்ஸ்பெக்டர் வந்து ஆரம்பத்துலேருந்தே எனக்கு உங்கள் மேலெலாம் சந்தேகம் இருந்துச்சியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்போ விசாரணைங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் உட்கார வச்சுட்டு மற்றவங்கலாம் வெளியில் அனுப்பிச்சிடுறாங்க. வெளியில் வந்ததுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னாக்கா இப்போ காவேரி வந்து ராதாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. இந்த பக்கத்து பசுபதியும் அந்தாண்ட பார்த்தா நம்பிராஜன் அவங்க ரெண்டு பேரும் வழக்கம் போல் அப்படியே அசிங்கப்பட்டு நின்றுட்டு இருக்காங்க. காவேரி செம்மையாக கிண்டல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ தான் பார்த்தா விஜய் வந்து விடுதலை ஆகி வெளியில் வராரு. வந்ததுக்கப்புறம் செம்ம ரொமான்ஸு இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் மூமெண்ட்டாக இருக்குது. எப்பவும் போல் பார்த்தோம் அப்படின்னா விஜய் வந்து இன்றைக்கி பசுபதி அவங்களெல்லாம் செம்மையாக பார்த்து அசிங்கப்படுத்தி விட்றாரு. ஏன் அவங்களுக்குலாம் இந்த வேலை அப்படின்னு. அதே போல் பார்த்தா ராதா இருக்காங்களா அவங்க சித்தி, அவங்கள்ட்ட வந்து ரொம்ப நன்றி சொல்கிறாங்க. அவங்களும் பார்த்தோம்னா ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. இப்போ காவேரிக்கிட்ட ரொம்பவுமே எமோஷனலாகவும் ரொமான்ஸாகவும் சொல்கிறாங்க. சாப்பிட்டு அந்த மாதிரிலாம் விசாரிச்சுட்டு வா சாப்பிட போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு எல்லாம் கிளம்புறாங்க. மறுபடியும் வந்து இவங்கள்ட்ட எங்கள் ஜோடி எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அப்புறம் கேட்டது மட்டும் இல்லாமல் அடுத்த பிளான் ஏதாவது யோசிச்சு வை, மறுபடியும் நீ இந்த மாதிரி அசிங்கப்படணும் இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் எல்லாம் சொல்கிறாங்க. சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஆனால் இப்படி ஒரு மூமெண்ட்டை வச்சு பல வாரம் இழுப்பாங்க அப்படிங்கிற மாதிரியும் அதே நேரத்தில் ரொம்பவுமே இது சம்மந்தமாக காட்டி நம்மளை இரிட்டேட் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் யோசித்தோம். ஆனால் பார்த்தா ரொம்ப நார்மலாக முடிச்சிட்டாங்க. இதையே இவ்வளோ நார்மலாக முடிக்கிறாங்கன்னா இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய ஸ்டோரியை கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. அதனால தான் இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்டில் பார்த்தோம்னா இப்போ காவேரி அவங்களாம் சாப்பிட கிளம்புனா எல்லாம் கிளம்புன்னு சொல்லி தாத்தா சொன்னதெல்லாம் கிளம்புறாங்களா. கிளம்பும்போது பார்த்தா கரெக்டாக ஆட்டோ வந்து நிற்கிது. மென்டலுங்க ரெண்டும் இறங்குது. ராகினி இறங்குறாங்க, கூடவே பார்த்தா வெண்ணிலாவும் இறங்குறாங்க. இப்போ காவேரி விஜயோட கையை பிடிச்சிக்கிட்டு இருக்கிறத பார்த்தா வெண்ணிலா அப்படியே அதிர்ச்சி ஆகிறாங்க. அந்த ராகினி அதிர்ச்சி ஆகிறாங்க. அதோட இன்ட்ரெஸ்டிங்காக இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. பார்க்கலாம் அடுத்து எப்படி ப்ரோமோ வருது, எப்படி ஸ்டோரியை மூவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம பேசலாம். இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.